இருந்தாச்சுன்னா நம்ம நாட்டுல அருமையா மத நல்லிணக்கம் அமைதி முழுமையாக நிலம். அமைதி நிறைய பேசும் நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருப்பவர்களை தனது வழக்கமான தோன்றிப்பாலும் கனிந்த பேச்சாலும் வரவேற்க வருகிறார் வழக்கறிஞர் திரு சாமிதுரை அவர்கள். அனைவருக்கும் மாலை நேர வணக்கங்கள். சரித்திரம் என்பது வந்து போனவர்களின் தொகுப்பு அல்ல, சாதனையாளர்களின் தந்து போன தொகுப்பு என்ற ஒரு மிகப்பெரிய வார்த்தைக்கு நம்முடைய நூல் வெளியீட்டு விழாவிலே நூலாசிரியனுடைய டி.எஸ். முகமது மொய்தீன் அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய படைப்பை இன்று மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் திருக்கரத்தால் வெளியிட அதன் முதல் பிரதியினை மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் பெறக்கூடிய இந்த விழாவிலே முதலிலே மாண்புமிகு நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களை வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் இந்த நூலினை வெளியிட மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் ஆர். விஜயகுமார் அவர்கள் இந்த நூலினை முதல் பிரதியினை பெறுகின்றார்கள். அவரும் அறுவரோடு எழுவரானும் என்று நம்மோடு இருக்கக்கூடியவர்கள், இங்கே இருந்து சென்றவர்கள் நமக்கெல்லாம் தெரியும். இந்த 3 பேர் நூலாசிரியர் மாண்புமிகு 2 நீதியரசர்களுக்கு ஒரு ஒற்றுமை உண்டு, சென்ஸ் ஆஃப் ஹியூமர். எந்த இடத்துல லாட்சிப் இருக்காங்க 2 பேருமே அந்த இடத்துல சிரிப்பு அலைகள் பறந்து கொண்டிருக்கும், முக மலர்ச்சி, நல்ல மக மகிழ்ச்சி என்று சொல்வார்கள். அதற்காக ஒருங்கிணைந்த ஒரு அற்புதமான நிகழ்ச்சி என்பதை இந்த அரங்கத்திலே நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றேன். இந்த நிகழ்ச்சியிலே இங்கே விருந்தினர்களை கௌரவிக்க வந்திருக்கக்கூடிய கூடுதல் அரசு வழக்கறிஞர் அசோக் அவர்களுக்கும் தினேஷ் பாபு அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கூடுதல் அரசு வழக்கறிஞர் வைரம் சந்தோஷ் எழுத்தாளர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய முன்னாள் வழக்கறிஞர் வெம்பம்பியினுடைய தலைவர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் அன்பண்ணனுக்கு. அதே போன்று பெண்கள் வழக்கறிஞர் சங்கத்தினுடைய தலைவிக்கு என்னுடைய வணக்கங்கள். மூத்த வழக்கறிஞர் அண்ணனுக்கு எப்பொழுதும் நாங்கள் நேசிக்கக்கூடிய டி.எஸ்.ஆர். அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அத்தனை மூத்த இளம் வழக்கறிஞர்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். சில புத்தகங்களை சுவைக்க வேண்டும், சில புத்தகங்களை விழுங்கிவிட வேண்டும், சில புத்தகங்களை நாம் எப்படி வைக்க வேண்டும்னா கொஞ்சம் கொஞ்சமா அசை போட்டு ஜீரணிக்க வேண்டும் என்று சொன்னான் பிரான்சிஸ் பேக்கன். அதை போன்ற ஒரு புத்தகம் தான் இந்த அற்புதமான நம்முடைய அமைதி நிறைய பேசும் என்று ஒரு நூல் என்று சொன்னால் நிச்சயமாக அவருக்கே உரிய பாங்கு, அவருக்கே உரிய சிந்தனை என்பதை நான் பார்க்கின்றேன். அவருக்கே உரிய பாணி, பி ஒரிஜினாலிட்டி என்று சொன்னார் டி.எஸ். முகமது மொய்தீன் தான். அதுதான் அவருடைய சிறப்பு. நகைச்சுவை, உண்மை தன்மை, உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாகி வாக்கினிலே ஒளி உண்டாகும் என்று சொல்வார்கள். அதை சிறப்பாக செய்து காட்டியவர். இன்னைக்கு இந்த கட்டுரைகள் பேசக்கூடியதாக இருக்கிறது. உள்ளதை உள்ளபடி சொல்லக்கூடிய மிகப்பெரிய பாசறையிலே நம்முடைய டி.எஸ். முகமது மொய்தீனும் தன்னுடைய பயணத்தை தொடர்கிறார் என்ற மகிழ்ச்சியினை இந்த அரங்கத்திலே சொல்லி அவர்கள் குடும்பத்திற்கும் கரத்தாலும் வந்திருக்கக்கூடிய அத்தனை நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு என் வணக்கத்தை கூறி நான் வரவேற்புரையை முடிக்கின்றேன். நன்றி. நன்றி. அடுத்ததாக இந்நிகழ்வில் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நம்முடைய விருந்தினர்களை கௌரவிக்கும் தருணம். எந்த வயதாக இருந்தாலும் ஒரே போல் நட்பு பாராட்டி நீதி வழங்கும் மாண்புமிகு நீதியரசர் திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களை அரசு கூடுதல் வழக்கறிஞர் திரு ஜே. அசோக் அவர்களும் MBHAA சங்கத்தின் தலைவருமான திரு ஆண்டிராஜ் அவர்களை கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக நல்ல வழக்காக இருப்பின் நமக்காக பேசி தானே நீதி வழங்கும் மாண்புமிகு நீதியரசர் திரு ஆர். விஜயகுமார் அவர்களை மேலாள் அரசு வழக்கறிஞர் திரு கே. தினேஷ் பாபு அவர்களும் MBHAA சங்கத்தின் செயலாளர் அன்பரசு அவர்களும் கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்நிகழ்விற்கு முத்தாய்ப்பாக இருக்கும் ஏனைய விருந்தினர்களை கௌரவிக்கும் முன்பாக அமைதி நிறைய பேசும் புத்தகத்தினை வெளியிட இதுவே சரியான தருணமாகும். வழக்கறிஞர் திரு டி.எஸ். முகமது மொய்தீன் அவர்கள் எழுதிய அமைதி நிறைய பேசும் நூலினை மாண்புமிகு நீதியரசர் திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் வெளியிட அதன் முதல் பிரதியை மாண்புமிகு நீதியரசர் திரு ஆர். விஜயகுமார் அவர்கள் பெற்றுக்கொள்வார்.
மாவட்ட நீதிமன்ற வளாகம். அந்த வளாகத்துல ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு. அந்த பிள்ளையார் கோயிலை இடிச்சே ஆகணும் அப்படின்னு ஒரு மூத்த நீதிபதி உத்தரவே பிறப்பிச்சுட்டாங்க. அவர் பேரை தைரியமா சொல்றாரு, ரொம்ப வேணுங்கப்பட்டவர் தான், ஜஸ்டிஸ் பி என் பிரகாஷ். உடனே என்ன ஆச்சுன்னு இந்த பார் மக்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டாங்க. எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியல. ஒரு ஆர்டர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சொன்னதுக்கு அப்புறமா மாவட்ட நீதிபதிக்கு ஒன்றும் வாய்ப்பே சான்ஸே இல்லையே, ஆப்ஷனே இல்லையே. அந்த ஒரு சூழல்ல ஒரு வழக்கறிஞர் வந்து பாக்குறாரு, நீங்க எப்படியாவது இந்த கோயிலை காப்பாற்றணுங்கிறாங்க. நான் சொல்றேன், எப்படிப்பா காப்பாற்ற முடியும், டிஎன்பிஜி சொன்னதுக்கு அப்புறமா நான் என்ன பண்ண முடியும்னு. நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம், நாங்க ஒரு பூஜையும் பஜனையும் அங்க ஆர்கனைஸ் பண்றோம், நீங்க அப்போ 1 மணி நேரம் அந்த பூஜையில கலந்து கொண்டீங்க, மாவட்ட நீதிபதி எப்படி அதை மாதிரி கை வைக்கிறாருன்னு பாத்துருவோம் அப்படின்னாங்க. அதே மாதிரி படு கிராண்டா பூஜையும் பஜனையும் அந்த பிள்ளையாருக்கு நடந்தது. அதே மாதிரி நான் போனேன். அந்த பிள்ளையாருக்கு இனி வரைக்கும் பத்திரமா இருக்காது. யாரோட அழைப்பின் பேர்ல நான் போனேன்னா என்னை அழைத்தவர் முகமது முஹிதீன். யோசிச்சு பாருங்களேன், முகமது முஹிதீன் மாதிரி அத்தனை பேர் இருந்தாச்சுன்னா நம்ம நாட்டுல அருமையா மத நல்லிணக்க நிலம், அமைதி முழுமையாக நிலம். அவரை நான் இங்கே பாராட்ட சந்தோஷம். அடுத்ததாக ஆசிரியரின் அறிமுகம். நூலாசிரியர் திரு டி.எஸ். முகமது முஹிதீன் சென்னை அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரியில் சட்டம் பயின்றவர். ஆகஸ்ட் 29ஆம் தேதி 2001ஆம் ஆண்டு பார் கவுன்சிலில் பதிவு செய்து கடந்த 24 ஆண்டுகளாக வழக்கறிஞராக செயல்படுகிறார். இவர் முன்னாள் அரசு வழக்கறிஞர். நூலாசிரியர் முஹிதீன் ஒரு பேச்சாளர். மொத்தமாக தனது கல்லூரி காலத்தில் 83 பரிசுகள் வென்றுள்ளார். அதில் அப்போது தமிழக ஆளுநர் செல்வி பாத்திமா பிபி, கமல்ஹாசன், குமரி ஆனந்தன், நீதியரசர் கற்பக விநாயகம் ஆகிய ஆளுமைகளிடமிருந்து பரிசு பெற்றவர். இவர் பரிசு பெற்ற குறிப்புகள் சட்டக்கல்லூரி ஆண்டு மலரில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இவரது தந்தையார் ஹாஜி ஜனாப் சையத் மசூது நேஷனல் திரையரங்கம், அரிசி ஆலை, சிப்ஸ் ஆகியவை நடத்தி வந்த தொழிலதிபர். தற்போது கடையநல்லூர் நீர் உபயோகிப்போர் சங்க தலைவராக உள்ளார். அவரது வயது 78. நூலாசிரியரின் தாயாருடன் ரசிதா தந்தையுடன் உள்ளார். இவரது சகோதரரும் சகோதரியும் ஆசிரியர்கள். நூலாசிரியர் மனைவி குடும்ப தலைவி. மகன் நஃபல் 2ஆம் ஆண்டு சட்ட மாணவர். மகள் ஹசானா கல்லூரியின் 1ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறார். தமிழக அரசின் வழக்கறிஞராகவும், எம்ஆர்பி மருத்துவ பணியாளர் தேர்வு வாரிய வழக்கறிஞராகவும், மதுரை மாநகராட்சி நிலைக்குழு வழக்கறிஞராகவும், அதிக அளவிலான நகராட்சி மற்றும் பேரூராட்சிகளுக்கு ஆஜரானவர். நமது உயர்நீதிமன்ற பதிவாளருக்கான வழக்கறிஞராக உள்ளார். உயர்நீதிமன்ற லோக் அதாலத் வழக்கறிஞர் உறுப்பினராக உள்ளார். சமரச தீர்வு மையத்தின் பயிற்சி பெற்ற சமரசராக ட்ரெயின்டு மீடியேட்டராக உள்ளார். இதுவரை என் முதல் தாரம், கவிதை நூல், அப்துல் கலாம் தொகுப்பு நூல், என் தேசிய கொடி குறுநூல் என 3 நூல்களை எழுதியுள்ளார். இவரது முதல் நூலுக்கு நடிகர் பத்மஸ்ரீ கமல்ஹாசன் அணிந்துரை வழங்கியுள்ளார். 2வது புத்தகத்தை மேனாள் நீதியரசர் திரு ராஜா அவர்களும், 3வது புத்தகத்தை மேனாள் நீதியரசர் திரு பி என் பிரகாஷ் அவர்களும் வெளியிட்டுள்ளனர். அடுத்ததாக நூலின் அறிமுகம். இன்னும் பல வழக்கறிஞர்களின் காலை பொழுது இவரது காதல் கவிதைகளிலே விடியும். கூடவே வரும் நிலா என்கிற கவிதை நூலை எழுதிய கவிஞரும் வழக்கறிஞருமான திரு ஸ்ரீனிவாசராகவன் அவர்களை அமைதி நிறைய பேசும் நூலினை அறிமுகம் செய்திட அன்போடு அழைக்கிறோம். நீதிபதிகள் உட்பட்ட அனைவருக்கும் எனது வணக்கமும் மரியாதையும் வாழ்த்துக்களும். நான் முஹிதீன் எப்பவுமே பையா பாய் தான் கூப்பிடுவேன். எழுதும் போது பையா, கூப்பிடும் போது பாய். 1 மாதம் முன்னாடி என்கிட்ட இந்த மாதிரி ஒரு புக் ஒன்று எழுதியிருக்கேன், வெளியீட்டு விழா இருக்கு, நீங்களும் பிரபுவும் பேசணும் அப்படின்னாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. அமைதிக்கும் எனக்கும் பிரபுவுக்கும் முஹிதீனுக்கு என்ன சம்பந்தம்? நாங்களாம் வளவளன்னு பேசுற ஆட்கள் இல்லை, காரணத்தோட தான் சொல்றேன், வந்து பேசணும் அப்படின்னா வி அக்ரி. அப்புறம் இந்த புஸ்தகத்துடைய ஒரு சாஃப்ட் காப்பி டிராஃப்ட் அனுப்பினார். அப்பதான் தெரிஞ்சது, பேச்சிலையும் எழுத்துலையும் அமைதி இல்லாதவர்கள், வாழ்க்கையில மௌனத்தை கடைபிடிக்காதவர்கள், ஒரு காரியம் வரும்பொழுது மிக அழகாகவும் அழுத்தமாகவும் எழுதக்கூடியது பாய் நிரூபிச்சிருக்காங்க. நான் பள்ளியில படிக்கும்போது ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை நினைவு கூறுவோம். ஒரு மியூசிக் பேண்ட் ஒன்று ஆரம்பிச்சாங்க எங்க கிளாஸ்மேட்ல. ஒருத்தர் வந்து நான் கிட்டாரிஸ்ட் அப்படின்னாரு,
ஒருத்தர் தபலிஸ்ட் அப்படின்னா, ஒருத்தர் மிருதகிஸ்டார், ஒருத்தர் பேஸ் கிட்டார்னா, இப்படி ஒருத்தர் கடைசியில் நான் தான் இருந்தேன். நான் சொன்னேன் நான் தான் ஆடியன்ஸ் அப்படின்னு. ஏன்னா ஒரு புத்தகத்துக்கும் ஒரு ஃபங்க்ஷனுக்கும் ஆடியன்ஸ் இல்லாட்ட அந்த புத்தகமும் ஃபங்க்ஷன் என்ன. ஸோ ஒரு அழகான அரங்கத்தையும் ஆடியன்ஸும் ஏற்படுத்தி கொண்ட MBA சேர்க்கையுடைய முதல் நன்றியை பாராட்டு. ஒவ்வொன்றையும் நான் வந்து புக் ரிலீஸ்க்காக சொல்லலை, பாதி பேர் படிச்சு பார்க்காமயே விமர்சனம் எழுதுவாங்க. முதல் வரையும் கடைசி வரையும் பார்த்துட்டு நான் முழுசா படித்தேன். 2 விஷயங்களை சொல்லணும். இந்த உலகத்துல டெய்லி எப்போதாவது ஏதாவது படைப்புகள் உருவாக்கப்படுகின்றன, கவிதையாகவோ பேச்சாகவோ புக்காகவோ. ஆனா தன்னை சுற்றி உள்ள சம்பவங்களை உற்று நோக்குபவர்கள் மிக மிக குறைவு. நான் பாயில ரொம்ப வியந்த விஷயம் வந்து அவர் சம்பவங்களை கவனித்த விதம். இந்த சம்பவங்கள் நானும் பார்த்திருக்கலாம், நீங்களும் பார்த்திருக்கலாம். நமக்கு எழுதணும் தோழது அல்லது அடுத்தவங்கிட்ட பகிரணும் தோழது. நீங்க இந்த புக்கை படிச்சாதான் தெரியும். அதுக்காக இந்த புக்கை நீங்க அவசியம் வாங்கணும். சேல்ஸ்மேனா பேச வரல, எனக்கு எந்த கமிஷனும் கிடையாது. பட் எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு சைக்கலாஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் வந்து பாய்ல, ஒரு உளவியல் சார்ந்த ஒரு பார்வை. எந்த ஒரு சம்பவத்தையும் இந்த நெரேட்டிவ் வந்து பிரபுட்டை உண்டு. ஒரு சம்பவம், அதன் மூலம் தான் பெறும் ஒரு செய்தி, அந்த செய்தியை இன்னொரு சம்பவத்தோடு பொறுத்து பார்க்கக்கூடிய ஒரு நெரேட்டிவ். இது வந்து எல்லாருக்கும் அவ்வளவு ஈஸியா கை வராது. பாய் கை வந்திருக்கு, அதுக்காக நீங்க ஒரு பாராட்டல் கொடுப்போம். ஒரே ஒரு சம்பவத்தை எடுத்து அதுல உள்ள செய்தி எழுதுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதோட தொடர்புடைய இன்னொரு சம்பவத்தை பொறுத்ததுன்றது ரொம்ப கஷ்டம். இந்த புக் படிச்சா உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு அத்தியாயத்துக்கு முன்னாடி அவர் ஒரு பஞ்ச் லைன் கொடுத்திருக்காரு. அதை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகும். ஒன்னே ஒரு உதாரணம் சொல்றேன். சாமிதேசா சொன்ன மாதிரி குற்றாலம் பற்றிய ஒரு சட்டம். அங்க மேல போறவங்க அங்க ஈகோக்கு என்ன வேலைங்கிறது அவருடைய கருத்து. உங்கள் ஆடம்பரத்தையும் அதிகாரத்தையும் அடிவாரத்தில் வைத்துவிட்டு பொதுகை மலை ஏறுங்கள். சரி, இந்த என்டையர் கட்டுரைக்கு ஒரு சின்ன ஒரு பதமாக இந்த மாதிரி பஞ்ச் லைன் வந்து இருக்கு. அந்த பஞ்ச் லைனை விட்டு மீறாம அதை அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணி கொண்டு போயிருக்காரு கட்டுரையில. ஒவ்வொரு கட்டுரையிலும் உள்ள ஒரு சங்கதி, ஒரு பொருள் நம்மை மிகவும் ஆச்சரியத்தில் ஆட்டும். அதுக்கப்புறம் நான் கடைசியில ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் கொடுத்த ப்ரீஃபேஸையும் படிச்சு பார்த்தேன். அவரும் படிச்சு பார்த்தா எழுதியிருக்காரு. மிக பொருத்தமான ஒரு அழகான அணிந்துரை. நீங்க அதையும் படிச்சு பாருங்க. சில கட்டுரைகளை நான் வந்து இங்க சொல்லாட்ட என்னுடைய இந்த ஒரு அறிமுக உரை எங்கேயுமே அவர் எந்த ஒரு புலவரையும் கவிஞரையும் எந்த ஒரு ஆய்வாளரையும் கோட் பண்ணி காட்டல. ரொம்ப கஷ்டம். பாதி புத்தகங்களை வந்து இப்படி கொட்டேஷன் நிறைய இருக்கும். அவரை கோட் பண்றேன், இவரை கோட் பண்றேன், அதுலயே பக்கத்தை ஃபில் பண்ணிடுவோம். ஆனா கலீல் கிப்ரான் நமக்கு ரொம்ப அழகா வந்து அவர் சைட் பண்ணியிருக்கார். கலீல் கிப்ரானுடைய கவிதைகளை எடுத்து எழுதி ஒரு கவிதையை ரசிப்பவன் அல்லது படிப்பவன் அதை மனப்பாடம் செய்தால் அவன் எப்படி அவனுடைய அனுபவம் இருக்குங்கிறதையும் பிரமாதமாக எழுதியிருக்கார். அந்த இடத்துல பாயோடைய அந்த எழுத்து வந்து மிக பிரமாதமாக இருக்கிறது. நான் ஒரு 6 உதாரணம் மட்டும் சொல்றேன். ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயினை விட்டு இறங்குறாரு, போர்ட்டர்ஸ் பார்க்கிறாரு, போர்ட்டர் எண்ணிக்கை கம்மியா இருக்கு. நம்ம இதை சாதாரணமா கடந்து போயிடுவோம். பாயால் அப்படி சாதாரணமா கடந்து போக முடியவில்லை. அந்த கட்டுரை, அதுக்கப்புறம் சூட்கேஸ்ல உள்ள வீல்ஸ், சக்கரம் இருக்கு இல்லையா, இந்த வீல்ஸையும் அந்த போர்ட்டர் நம்பிக்கை வச்சிருந்தோம். அந்த ஒரு பார்வை மிக பிரமாதமா இருக்கு. தென் ஒரு லாரி நிறைய ஸ்டெப்னி வீல் இருக்கு. ஸ்டெப்னி வீல், ஆனா அந்த லாரி பஞ்சர் ஆகுது. ஒரு ஸ்டெப்னி வீலாலும் அந்த லாரியை கடத்தி கொண்டு போக முடியும். இந்த பார்வை இளையராஜா பற்றி எழுத. இளையராஜாவுடைய சங்கீதத்திற்கு நான் அடிமை, பட் இளையராஜாவுக்கு அல்ல. இந்த மனப்பாங்கு தமிழ்நாட்டில் இன்னும் வளரணும். We should appreciate and eulogize the performance, not the performer. இந்த கருத்தை ரொம்ப அழகா ஆழமா பதிவிட்டு இருக்காரு. தென் யானைகளை பற்றி அவருடைய பார்வை அமேசிங். நம்ம வந்து அதை புனிதப்படுத்தி, யானைகளை புனிதப்படுத்தி அதற்குள்ள சிரமங்களை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறோம். அதே ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு. தென் கபரிஸ்தான் என்ற மயானம், இந்த அமைதி நிறைய பேசும். அதை பற்றி அவருடைய கபரிஸ்தானுக்கு போறாரு. போகும் பொழுது 2 வெவ்வேறு சடலங்கள் அங்கே புதைப்பதற்காக வருகின்றன. அந்த சடலங்களுக்கு இடையே உள்ள வேற்றுமை, பகை எல்லாத்தையும் எழுதி காட்டிட்டு அந்த சடலங்கள் எப்படி எல்லாவற்றையும் இழந்து
அங்கே உள்ளதை சொல்லிட்டு அந்த சடலங்களின் அமைதி நிறைய பேசும் சொல்றாரு. இந்த சடலங்களின் அமைதியை வந்து எவ்வளவு பேசுங்கிறது நம்ம நான் சொன்ன சுவாரஸ்யம் போயிடும். பாயுடைய நாவன்மையை விட அவருடைய பேனாவன்மை எவ்வளவு பெருசுங்கிறது அந்த கட்டளை உங்களுக்கு தெரியும். அதனாலதான் மிக பொருத்தமாக இந்த புஸ்தகாவோ அல்லது அவரோ இந்த தலைப்பை புஸ்தகத்தின் தலைப்பை வச்சிருக்காங்க. மிக பொருத்தமான தலைப்பு இந்த புஸ்தகத்தை. தென் ஃபைனலி ரயில்வே ஸ்டேஷன்ல டிக்கெட் வாங்க கியூல நிற்கிறாங்க. QA, QB, QC. ஏல ஒரு டர்ன் வரும்போது பில கியூல கூட்டம் குறையுது. QBக்கு போறாரு, QCக்கு கூட்டம் குறையுது, சிக்கு போறாரு. கடைசியில் ஏலையும் நிற்க முடியல, பில நிற்க முடியல, சி நிற்க முடியல. யாரோ ஒருத்தர் டிக்கெட் வாங்கிட்டு போறாங்க. நம்ம இந்த சம்பவத்தை ஈஸியாக கடந்து போயிடுவோம் அல்லது நம்ம ஈக்குவல வாங்கிட்டு போயிடுவோம். ஒரு சாதாரண மனிதனாக அண்டர்லைன் ஒரு சாதாரண மனிதனாக இந்த ஆசிலேஷன் மைண்ட் இருக்குல்ல, ஆசிலேஷன் ஆஃப் மைண்ட், இதை மிக அருமையாகவும் அழகாகவும் தொகுத்திருக்கிறார் முகமது மைதீன். இந்த கட்டுரைகளோடு என்னுடைய ஆய்வை முடிச்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு பின்னால் பிரபு நிறைய பேச வேண்டியது. நம்மெல்லாம் பேசிட்டா பிரபு பேசுறதுக்கு ஒன்றும் இருக்காது. பிரபு ஒரு மிகச்சிறந்த திறனாய்வாளர், நிறைய விஷயம் அவருக்கு விடுறேன். ஒரு ஐ வாண்ட் டு அப்ரிஷியேட் ஹிஸ் parallel narrative. 2 சம்பவங்களை எடுத்து வைத்துக்கொண்டு அதை தொகுக்கக்கூடிய அந்த ஒரு வன்மை மொஹிதீனுக்கு வாய்த்திருக்கிறது. தட் மேக்ஸ் தி ஆர்டிகிள்ஸ் ரீடிங் வெரி இன்ட்ரெஸ்டிங். இன்னைக்கு காலகட்டத்தில் எல்லாமே சுருக்க சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கும். எல்லாமே மீம்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ் அப்படி போயிடுச்சு. போகிற போக்கில் தேசிய விதோட கடைசி 2 லைன் தான் பாடுவாங்கன்னு நினைக்கிறேன், ஜெயகையோட முடிச்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி போகிற காலகட்டத்தில் ஒரு பக்கம் அல்லது 1.5 பக்கத்தில் தான் சொல்ல வந்த கருத்தை மிக அழகாகவும் அதே சமயம் நேர்த்தியாகவும் ஆழமாகவும் அழுத்தமாகவும் சொன்ன வகையில் இந்த கட்டுரைகள் ஒவ்வொன்றும் மிக அருமையான, மிக ஆர்வத்தை தூண்டக்கூடிய, ஒவ்வொரு மனிதனும் படிக்க வேண்டிய கட்டுரைகள் என்ற ஒரு காலத்தில் இது இடம்பெறும். நான் முகஸ்துதிக்காக சொல்லலை, என்ற கூட்டத்துக்காக சொல்லலை. இந்த 28 கட்டுரைகளும் ஒரு வகையில் நம்மளை யோசிக்க வைக்கும். யோசிப்பதோடு இல்லாமல் நம்மை சிந்திக்க வைக்கும். சில சமயங்கள் நாம் செம்மையாக இருந்தால் நம்மளை செயல்படவும் வைக்கும். அந்த இடத்துல மொஹிதீன் வெற்றி பெறுகிறார். தான் எழுதிய எழுத்துக்களை, தன்னுடைய கருத்துக்களை கடத்த வேண்டும், கடத்தி அதை அடுத்தவனை இன்ஸ்பயர் பண்ணி அவங்களை அதை பின்பற்ற வேண்டும்ங்கிற ஒரு விஷயத்துல இந்த எழுத்து இங்கே ஜெயிச்சிருக்கிறது. இந்த புஸ்தகத்தினுடைய பக்கம் 95 தான், கட்டுரைகள் 28 தான். இந்த புத்தகத்தின் எடை குறைவு, கனம் அதிகம் என்பதை நான் மிக ஆழமாக சொல்கிறேன். மிகவும் சுருக்கமாகவும் சொல்ல வந்த கருத்தை கொஞ்சமும் விடாமலும் ஆழமாக சொன்ன வகையில் இந்த புத்தகம் தமிழ் புத்தக உலகிற்கு ஒரு நல்வரவு. இன்றைக்கு உலக நூல்கள் தினம், பொருத்தமான நாளில் தான் இந்த புத்தகத்தை வெளியிடுகிறார். ஸோ அந்த வகையில் தமிழ் புத்தக உலகிற்கு இந்த வரவு நல்வரவு, புதுவரவு. பாயை பாராட்டுவோம், புஸ்தகத்தை வாங்குவோம், அமைதி நிறைய பேசட்டும். நன்றி, வணக்கம். அடுத்ததாக சட்டத்தில் மட்டுமில்லாமல் இலக்கியத்திலும் சம ஆதிக்கமுடைய மனிதர், என்னை போன்ற பல இளவர்களுக்கு வித்தைகள் கற்றுக் கொடுத்தவர், CPC என்னும் அதிசயம் மற்றும் நும்மினும் சிறந்தது நுவ்வை நூல்களை எழுதிய ஆசிரியரும் வழக்கறிஞருமான திரு பிரபு ராஜதுரை அவர்களை அமைதி நிறைய பேசும் நூலினை அறிமுகம் செய்திட அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். சீனிவாச ராகவன் பேசின மாதிரி ஒரு இம்ப்ரெசிவா என்னால் பேச முடியாது. ஏன்னா எனக்கு இந்த மதுரை கிளை ஆரம்பத்துல இருந்தே சில பேர் மேல ரொம்ப பொறாமையா இருக்கும். அதுல ஒருத்தர் முகமது மைதீன். ஏன்னா முதல்ல வரும்போது சுவாமிதர பேசினதை கேட்டேன். அவரு இப்போ அந்த கொட்டேஷன் சொன்னாரு. அவர் இப்போ கூட நிறைய கொட்டேஷன்ஸ் வரிசையா சொன்னார். ஒரு அழகான ஒரு பாரதியார் பாடலோட ஆரம்பிப்பார். அதற்கப்புறம் முகமது மைதீன் அவர் பேசுறதுல நகைச்சுவை ரொம்ப இருக்கும், ரொம்ப அழகா பேசுவாரு. அந்த இவர்களும் இல்லை, மேடை பேச்சாளர் எல்லாருமேலேயும் ஒரு பெரிய பொறாமை இருக்கும். எப்படி இவ்வளவு தூரம் மனப்பாடம் பண்ணி அந்த கவிதைகள் மற்ற கொட்டேஷன்ஸை மனப்பாடம் பண்ணி பேசுறாங்கன்னு. முகமது மைதீனுடைய பீக் எங்க இருந்ததுன்னா, சென்னையில வழக்கறிஞர்களை அடிச்சப்போ ஒரு பெரிய போராட்டம் நடந்தது. அப்ப தினம் முகமது மைதீனுடைய பேச்சை கேட்கறதுக்காக ஒரு கூட்டம் இருக்கும். வெரி ஃபியரி ஸ்பீச். நல்லவேளை நிறைய ஜட்ஜஸ் கேட்கலாம். அவர் எழுத்துவாளர்னு எனக்கு தெரியாது. அப்ப கூட அவர் எதுவுமே சொல்லல. அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு ஒரு ஃபேஸ்புக்ல ஒரு எழுதியிருந்தார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இன்சிடென்ட். ஏன்னா கதைகள் ரொம்ப முக்கியம். அதை ரொம்ப அழகா எழுதியிருந்தார்.
அதற்கப்புறம் தான் என்னை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன் அப்படின்னா சரி மொய்தீன் வந்து கொடுங்க. அப்புறம் அதை பற்றி வெளியிடணும்னு சொல்லி புத்தகத்தை அனுப்பி வச்சிருந்தாரு. அதை படிக்கும்போது எனக்கு தெரியும் அவர் ஏற்கனவே வந்து 2 புத்தகங்கள் எழுதியிருக்கிறாருன்னு. அதை படிக்கும்போது சின்ன ஷாக் ஆயிடுச்சு எனக்கு. இவர் மதுரை உயர்நீதிமன்ற அமர்வில் அரசு தரப்பு வழக்கறிஞராக பணியாற்றியுள்ளார். முதல் தரம்னு ஒரு சின்ன ஷாக் இருந்தது. அதுக்கப்புறம் தான் சரி, முதல் தாரம் அப்துல் கலாம் என் தேசிய கொடி. ஏன்னா இந்த புத்தக தலைப்புகள்ல இருந்தே நீங்க தெரிய வரலாம் இந்த நாட்டின் மீதும் மக்களின் மீதும் அவர் கொண்ட ஒரு பெரிய ஒரு அபிமானம். வழக்கறிஞர்கள் வந்து ஏன் எழுதணும் அப்படிங்கிறது நான் எப்பவுமே இளம் வழக்கறிஞர்கிட்ட சொல்லிக்கிட்டே வருது. மகிழ்ச்சியான ஒரு தருணத்துல கூடியிருந்தால் கூட நம்ம மனமெல்லாம் வந்து நேற்று காஷ்மீர்ல என்ன நடந்ததுன்ற இருக்கு. அதை நம்ம படிக்கும் பொழுதும் அந்த படங்களை பார்க்கும்போதும் நம்மளுக்கு வந்து மனசு அவ்வளவு கஷ்டப்படுது. ஆனா எது நம்மளை ஒன்றிணைக்க போகுது? அதாவது இங்க உள்ள பெரும்பான்மை மக்கள் எவரும் காஷ்மீர் மக்களை வெறுக்கிறவங்க இல்லை. காஷ்மீர் மக்கள்கிட்ட பெரும்பான்மையா இருக்கிறவங்க எவரும் இங்கே வெறுக்கிறவங்க இல்லை. ஏன்னா நான் கடந்த ஒரு சில வருடங்கள் பத்தி நாங்கள் ஒரு ரோட் ட்ரிப்புக்கு காஷ்மீர் போய் முழுவதும் போனோம். அப்போ உண்மையிலே இந்தியாலே வந்து காஷ்மீர்ல பயணம் செய்யும் போதுதான் ரொம்ப சேஃபா நாங்கள் உணர்ந்தோம். அங்க பயணம் செய்யும் போதுதான். ஏன்னா அங்க உள்ள மக்களும் அங்குள்ள போலீஸ்காரங்க எல்லாரும் எங்கிட்ட காட்டின அன்பு, எங்களுக்கு செஞ்ச உதவி எல்லாம் மறக்கவே முடியாது. ஆனா அதே சமயத்துல காஷ்மீர்ல வந்து அந்த டூரிசம் அழிஞ்சு போய் அந்த மக்களுடைய நிலைமை ரொம்ப பரிதாபம் இருந்தது. அது நாங்க வந்து ரோட் ட்ரிப்ல போனதால அந்த காஷ்மீர் தால் லேக் வழியா நடந்து போனோம் சும்மா. அப்ப நிறைய இளைஞர்கள் அந்த போட் வச்சு கூப்பிடுறாங்க ரோயிங். அவங்க எங்களை கூப்பிட்டாங்க. 200 ரூபாயில ஆரம்பிச்சாங்க. கடைசியில் 50 ரூபாயில வந்து நின்னாங்க. எங்களுக்கு அவ்வளவு மனசு கஷ்டமா இருந்துச்சு. 50 ரூபாயில வந்து நிற்கும் போது முழுமையா அழிஞ்சு போகுது. திரும்பி வரும்போது காஷ்மீர்ல அந்த தால் லேக் ஏத்தாப்ப பெரிய போட்ல தங்கியிருந்தோம். பெரிய அறை 2000 ரூபாய். ஏன்னா கெஸ்டே கிடையாது. அதனால காஷ்மீர் மக்களை பொறுத்த வரைக்கும் they are completely depending on the tourist. அதனால டூரிஸ்டுக்கு ரொம்ப சேஃபான பிளேஸ்ன்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். நம்ம எல்லாருக்கும் அந்த உணர்வு இருக்கு. நேற்று நடந்த நிகழ்வு சமீபத்தில் இந்தியாவில் ஒரு பெரிய அமைதி இருந்தது. அந்த சமயத்தில் அது குலைக்கிற மாதிரி இது நடந்திருக்கு. இது காஷ்மீர் மக்களுக்கும் பேரிழப்பு, நமக்கும் ஒரு பேரிழப்பு, மறக்க முடியாத நினைவு. ஆனா இதை வந்து எப்படி நம்ம வென்றெடுக்க முடியும்னா காஷ்மீர் மக்களை பற்றி நம்ம சொல்லக்கூடிய படிக்கக்கூடிய கதைகளும் நம்மை பற்றி அவர்கள் படிக்கக்கூடிய சொல்லக்கூடிய கதைகளும் தான். இதுதான் வந்து அதனால பவர் ஆஃப் ஸ்டோரி இஸ் சோ இம்பார்ட்டன்ட் நம்ம வாழ்க்கையில. இது சுருங்க சொன்னதால இந்த கட்டுரைகள் எல்லாம் வந்து 2 நாள்ல படிக்க முடிஞ்சது. சீனிவாசராகவன் சொன்ன மாதிரி 28 கட்டுரைகள் அவருடைய அனுபவங்களை தொகுத்திருக்கிறார். பர்சன் ஹஸ் டு பி a storyteller has to be a good observer. அவர் பார்க்குற எல்லாத்தையும் அப்சர்வ் பண்றாரு, அதை உள்வாங்குறாரு, அதை சிறு சிறு கட்டுரைகளா வந்து படிச்சிருக்கிறார். அதுல முக்கியமா பாராட்ட வேண்டியது அவர் மற்றவர்களை கூட விட்டுட்டு அவருக்கு பிடித்த நீதி அரசர்கள் 2 பேருக்கு சமர்ப்பணம் பண்ணியிருக்கிறாரு. இந்த கட்டுரைகளை பற்றி சொல்லப்போனா எளிதில் எல்லாரும் படித்து விடக்கூடியதுதான். ஆனா இந்த கதையே இந்த சுருக்கமா 1.5 பக்கத்துல சொன்னா கூட கதைகளுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அதுல இருந்து we can develop our own story, we can develop our own thinking process. அந்த இதுல முதல்ல எடுத்த உடனே முதல் கட்டுரை கடந்து செல்லும்னு ஒரு கட்டுரை. அதுல வந்து போக்குவரத்து இதை பத்தி சொல்லும் போது எப்படி ஒரு பெரிய வாகனத்துல போறவங்க சிறு வாகனத்துல போறவங்க எல்லாம் கோபம் கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிக்கும் போது எப்போதும் ஒரு பிரச்சனையை அணுகும் போது பாதிக்கப்பட்டவன் அது வலிமை குறைந்த பக்கம் இருந்து சிந்தித்தால் தீர்வுகள் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறார். ஜிப்ரான் அவர் ரொம்ப ரசிச்சிருக்காரு. அவர் ரசிச்சதுனாலே ஒரு அவர் அழகான மனசுக்கு சொந்தமானவராக இருப்பார். ஜிப்ரானுடைய கவிகளை படிச்சு சொல்லுவாங்க. மன்னிப்பை பத்தி ஒரு அழகான ஒரு வார்த்தை சொல்றாரு. அது ஏற்கனவே நம்ம தமிழ்ல உள்ள வார்த்தை தான். மன்னிப்பு ஒரு கொடுமையான தண்டனை. மன்னிப்பு ஒரு கொடுமையான தண்டனைன்னு சொல்றது நம்ம திருக்குறள்ல உள்ளதான். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்மையும் செய்துதல். ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. உண்மையிலே அது நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம என்னதான் நினைச்சாலும் தண்டனை மற்றதான் நினைச்சாலும் இந்த மன்னிப்பின் பலனை வந்து நம்ம நிறைய இடத்துல உண்மையிலே வாழ்க்கையில பெரும்பான்மையான இடத்துல அந்த மன்னிப்பு தான் ஜெயிக்குது. கதைகள் வந்து எப்பவுமே நம்மளை வளப்படுத்தக்கூடியது. அந்த கதைகளை நமக்கு கொடுத்து நம்ம ஆர்வத்தை மேலும் தூண்டினதால வழக்கறிஞர் மொஹிதீன் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்து விட்டு விடுகிறேன். அடுத்ததாக இவ்விழாவின் நாயகன் திரு டி.எஸ். முகமது மொய்தீன் அவர்களை ஏற்புரை வழங்குமாறு அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் உலக புத்தக நல்வாழ்த்துகள். நிறையுடைய வாழ்வழித்தும் நெடுநிலத்தை காப்பதற்கும் மறையளித்த இறைவனுக்கு மாபெரும் புகழளிக்கும். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிற வேலிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தன் இணையடி நிழலே. திருமுறை திருநாவுக்கரசர். ஆகையால்
துன்மார்க்கர்கள் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமன்றங்களின் சபையில் நிறைவேற்பதில்லை. கர்த்தர் நீதிமன்றங்களின் வழியை அறிந்திருக்கிறார். விவிலியம் சங்கீதம் 1 அதிகாரம் 1. வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் தீமையில்லாத சொல். திருவள்ளுவர். அன்பிற்கினிய சகோதரர்களே, அமைதி நிறைய பேசும் என்னுடைய சிறிய நூலினை தன்னுடைய நல்ல கரங்களால் வெளியிட சம்மதித்து வெளியிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களே, சில உயரங்களுக்கு போன பின் சில உண்மைகளை பேசுவதற்கு சிலர் கூச்சப்படுவார்கள். உயரங்களுக்கு போன பிறகும் ஒரு சாமானியன் உண்மையை பற்றி பேசுவதற்கு நான் என்னுடைய வணக்கங்களை தெரிவிக்கிறேன். எனது பேராசிரியரும் நீதியரசருமான மாண்புமிகு நீதியரசர் ஆர். விஜயகுமார் அவர்களே, இந்த பலமுறை அவர்களை சொல்லியிருக்கேன். ஒரு மாணவன் நல்லா காட்டி ஆசிரியர் தான் குறை சொல்லுவாங்க. நான் நல்லா இருக்கணுங்கிறது சார் வேண்டுதல் பண்ணியா. இந்த அவையை எனக்கு தருவதற்கு அனைத்து வகையிலும் உதவியாக இருந்து என்னை கைப்பிடித்து அழைத்து வந்து அமர வைத்திருக்கக்கூடிய அண்ணன் ஆணிராஜ் அவர்களுக்கும் அன்பரசு அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த அமைதி நிறைய பேசும் என்பதற்கு முதல் உதாரணம் யார் என்று கேட்டால் அண்ணன் சாமிதுரை. உலகில் பணிவின் எடுத்துக்காட்டு யார் என்று சொல்லுங்கள், 2 பேரையும் சொல்லுவேன். ஒருவர் அரசியல் நான் சொல்ல விரும்பவில்லை. அடுத்து சாமிதுரை. வரவேற்புரைக்கு நன்றி. விருதுகளை கௌரவித்த எனது ஆர்வல் நண்பன் அசோக், நண்பன் தினேஷ் பாபு இருவருக்கும் நன்றி. இந்த தொகுப்புரையில் உண்மையை மட்டுமே பேசி ஜெயரோகன் அவர்களுக்கு நன்றி. இந்த நூல் இந்த அளவிற்கு வருவதற்கு காரணம் திரு சீனிவாசராகவன் அவர்கள். அவர் என்ன உதவி செய்தார் என்றால், நான் நூலை முதலில் அவர்கள் கொடுத்தேன், இதற்கு நீ அணிந்துரை வாங்க வேண்டும் என்று சொன்னார். நான் யாரிடம் சென்று அணிந்துரை வாங்குவது என்று சொன்னேன். நான் ஒரு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன், அவரை சென்று பார், அவர் இந்த நூலை ஏற்றுக்கொண்டால் நாம் வெளியிடுவோம் என்று சொன்னார். நான் ஜஸ்டிஸ் ஆனந்த் அவர்களை சென்று பார்த்தேன். அவர் நூலை வாங்கி என்னை அமர வைத்திருந்தார். என் பக்கத்தில் என்னை 2 ஜூனியர் இருந்தார்கள். வெயிட் பண்ணுங்க. அப்படியே அந்த புக்கை பிரிச்சுட்டே வந்தார். திடீர்னு ஒரு பக்கத்துல போய் படிக்க ஆரம்பிச்சார். அந்த ஒரே ஒரு பக்கத்தை படிச்சு நான் அணிந்து வந்தார். என்னுடைய அழைப்பை ஏற்று இங்கே வருகையிலிருந்து இந்த இடத்தை கௌரவித்துக் கொண்டிருக்கக்கூடிய, என்னை மரியாதை கொடுத்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மூத்த வழக்கறிஞர் ஏ.ஜி. வீரத்தரன் அவர்களையும், முன்னாள் ஜி.பி. மகேந்திரன் அவர்களையும், ஆனந்தம் அவர்களையும், டி.எஸ்.ஆர். வெங்கட்ரமணன் அவர்களையும், புகழேந்தி அவர்களையும், பாபோசி அசோக் அவர்களையும், எனது ஜூனியர் இம்ரான்கான், மணிகண்டன், ஈஸ்வரன் அவர்களையும், ராஜகார்த்திகேயன், ஆர்டிஎஸ் லட்சுமி கோவிநாதன் அவர்களையும் மற்றும் வருகையிருக்கும் அத்தனை பேரையும் வருக 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 என வரவேற்கிறேன். கம்பனை பற்றி ஒரு செய்தி உண்டு, எல்லோருக்கும் தெரிந்த செய்திதான், மீண்டும் மீண்டும் படித்திருப்பீர்கள். கம்பராமாயணத்தை உள்வாங்கிக் கொண்டு கம்பராமாயணத்தை முழுவதுமாக உணர்ந்து படிக்கும் பொழுது நாம் ஒரு விஷயத்தை இங்கே கடந்து போக முடியும். வால்மீகி ராமாயணத்தை படித்துவிட்டு நீங்க கம்பராமாயணத்துக்குள் சென்றீர்கள் என்றால் கம்பன் எவ்வளவு உயர்ந்தவன் என்று உங்களுக்கு தெரியும். வால்மீகி ராமாயணம் பேசுவதை விட 1000 மடங்கு அதிகமாக கம்பன் பேசியிருக்கிறான். ஏனென்றால் கம்பன் தமிழ் சார்ந்த விஷயத்தை எழுதியிருந்தான். அவர் ஓமை அப்படி இருந்தது. ராவணனின் இலங்கேஸ்வரனுடைய தம்பி விபீகரன் ராவணனுக்கு ஒரு உபதேசம் செய்கிறான். என்ன சொல்கிறான் என்றால், நீ பெருமாளை பகைத்துக் கொண்டிருக்கிறாய், ராமன் பெருமாள், ஞாபகம் வைத்துக் கொள் என்று விபீகரன் சொல்கிறான். அதே விபீகரன் இன்னொரு வார்த்தையை சொல்கிறான், பத்தினியாக இருக்கிறார் சீதா, பெரும் பத்தினி, அவளை பகைக்காதே என்கிறான். இது வால்மீகி ராமாயணத்தில் இருக்கிறது. இதை கம்பன் எப்படி எழுதுகிறான் என்றால் மிக அழகாக சொல்கிறான். அதாவது ஓமை என்றால் அது நம் குலத்திற்கே சொந்தமானது. அவன் சோழ மண்டலத்தை சார்ந்தவன் கம்பன், இந்த மண்ணில் பிறந்தவன், சிவகங்கை பக்கத்தில் மரணித்தவன். அவன் அழகாக சொல்கிறான், இப்படியெல்லாம் சொன்னால் எழுபடாது என்று. ராவணா, ஏற்கனவே இப்படி ஒருவன் பெருமாளை பழித்தான். அப்படி பெருமாளை பழித்தவனை
நரசிம்ம அவதாரம் எடுத்து கொன்றான் பெருமாள் ஞாபகம் இருக்கிறதா என்று சொல்லி அந்த உதாரணத்தை அவனுக்கு சொல்லி நாளை உன் முடிவும் அதுதான் என்று கம்பன் சொல்லும் போதே கம்பனின் கடைசி வரி இந்த உண்மையை முடமுடித்து விடுகிறான். அப்படிப்பட்ட கம்பன், எழுத்துலகத்தை போற்றிய கம்பன், கடந்த 1000 2000 ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கும் கம்பன் கம்பராமாயணத்தை எளிய மாத்திரத்திலே எடுத்து அடுத்தவர்கள் கொடுத்து விடவில்லை. கம்பராமாயணத்தை எழுதி முடிக்கிறான். சோழ அரசிடம் செல்கிறான். சோழ அரசிடம் முறையிடுகிறான், என்னுடைய கம்பராமாயணத்தை, என்னுடைய ராமாயணத்தை நான் பாட வேண்டும் என்று. அப்போது அந்த அரசன் சொல்கிறான், அப்படியெல்லாம் பாடிவிட முடியாது தம்பி, அப்படியெல்லாம் சிறப்பு கொடுக்க முடியாது, நீ கேட்ட உடனே லட்சம் வருஷம் தர முடியாது, நாங்கள் நினைக்கிறதுதான் தருவோம். அந்த மாதிரி சூழ்நிலையில் கம்பன் மன்னனை பார்த்து கேட்கும் போது, நீ ஸ்ரீரங்கம் சென்று உன்னுடைய ராமாயணத்தை பாடி அப்புறம் பெற்றுவா என்று சொல்கிறார். அவன் ஸ்ரீரங்கம் செல்கிறான். கம்பன் ஸ்ரீரங்கம் போகிறான். அந்த ஸ்ரீரங்கத்திலே உள்ளவர்கள், இங்கே ஒன்றும் செய்ய முடியாது தம்பி, டிவிஷன் பெஞ்சுக்கு போ, தில்லை சென்று வா என்று சொல்கிறார்கள். தில்லைக்கு போகிறான் கம்பன். தில்லையிலே 3000 தீட்சிதர்கள் ஒன்றாக சேர்ந்து அப்ரூவ் பண்ணாதான் ராமாயணத்தை அப்ரூவ் பண்ண முடியும். கம்பன் திரும்பி வந்து விடுகிறான். கம்பனின் கனவில் பெருமாள் வந்ததாக ஒரு ஐதீகம் உண்டு. பெருமாள் சொல்கிறார், இப்போது தில்லை போய் சொல்கிறாராம். தில்லைக்கு போகிறான் கம்பன். அந்த இடத்திலே 3000 தீட்சிதர்கள் கூடி உட்கார்ந்து இருக்கிறார்கள். என்ன காரணம் என்றால், ஒரு குழந்தை இறந்து போய்விடுகிறது. அந்த குழந்தை ஒரு தீட்சிதரின் குழந்தை. இறந்த குழந்தையை பாடியே உயிர்ப்ப வீசுகிறான். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், இயேசு உயிர்த்து வந்திருக்கிறார், கிறிஸ்துவம். இங்கே ஒரு குழந்தை உயிர்த்தெழுகிறது, இது இந்து மதம், அவ்வளவுதான் வித்தியாசம். உயிர்த்தெழுதல் 2 மதங்களில் இருக்கிறது. இந்த குழந்தை உயிர்த்தெழுந்தவுடன் என்ன ஆகிறது என்றால், 3000 தீட்சிதர்களும் சேர்ந்து அப்ரூவல் கொடுத்துகிறார்கள். உடனே ஸ்ரீரங்கம் வருகிறான். ஸ்ரீரங்கத்திலே தன் புத்தகத்தை கொடுக்கிறான். உங்களுக்கு ஸ்ரீரங்கத்தை பற்றி தெரியும், வரிக்கு வழி படிக்கிறது, வரிக்கு வழி படிக்கிறார்கள். கம்பனிடம் குறுக்க கேள்வி கேட்கிறார்கள். அத்தனை கேள்விகளையும் கேட்டு கம்பனின் வரிகளை ஒன்றொன்றாக படித்து பார்த்து அப்ரூவ் செய்ய முடிகிறது கம்பராமாயணம். அதன் பிறகு சோழ மண்டலம் வந்து சோழத்திலே அவனுடைய கம்பராமாயணத்தை நமக்கு தருகிறான். இதுதான் கதை. கம்பராமாயணம் எழுதிய கம்பனுக்கே அவ்வளவு கஷ்டம் என்றால், ஒரே இடம் கிடைத்து விடுமா? ஒரு ஆண்டிராஜனம் போக வேண்டும், செக்ரட்டரியிடம் போக வேண்டும், சீனிவாசனை பார்க்க வேண்டும், பிரபுராஜனம் பார்க்க வேண்டும். எல்லாரும் அப்ரூவல் கொடுத்தவுடன் ஜெயமோகனை வேற கூட்டிக் கொண்டு அலைய வேண்டும். மடியில் கட்டிக் கொண்டே ஜோசியம் பார்க்க வேண்டியது. கண்ணாமூச்சி விளையாட்டு தான் நம் வாழ்க்கை. எனக்கு 47 வயதாகிவிட்டது, 48, 25 வருடம் அந்த தொழிலில் இருந்தாயிற்று. என் மகன் இப்போது 2ஆம் வருடம் சட்டம் படிக்க வந்து விட்டான். எனக்கு கூட ஒரு அட்வைஸ் கொடுக்கப்பட்டது, ஏன் மகனை நீங்கள் அழைத்து வர வேண்டியதுதான் என்று. இப்போதான் மகனை அழைத்து வருவதில் பிரச்சனை. அப்பாவின் பதவியை கேட்கிறான். வாரிசு அரசியல் என்று நீங்கள் சொல்லிவிடக்கூடாது. என் பெண் குழந்தையும் இப்போது சட்டக்கல்லூரி படிக்கதான் போகிறார். இந்த அளவிலே நம் வாழ்க்கை என்பது ஒரு கண்ணாமூச்சி போன்றது. நான் ஒரே ஒரு சிறுகதையை சொல்லி முடிக்கிறேன். இது நம்முடைய வாழ்க்கை நடக்கூடியது. சின்ன குழந்தையாக இருக்கும்போது நாம் கண்ணாமூச்சி விளையாடுவோம். கண்ணாமூச்சி விளையாடும் போது கண்ணை மூடிக்கொள்வோம். அந்த குழந்தை கண்ணை மூடிக்கொள்கிறது. கண்ணை மூடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்களுக்கு முன்பாக அந்த குழந்தை ஒன்று செய்யும் பார்த்திருக்கீங்களா? அந்த ஜாகிரபி அப்படியே பார்க்கணும். அந்த கண்ணை மூடும் இடத்தில் உள்ள அந்த இடங்களை அப்படியே பார்ப்போம். அடுத்து அந்த 5 நண்பர்களை பார்ப்போம். திட்டம் போடும். நாம் கண்ணை மூடிய பிறகு இவன் எங்கே போய் ஒழிந்து கொள்வான், நாம் கண்ணை மூடும்போது இவன் எங்கே போய் ஒழிந்து கொள்வான், இவன் எப்படி இருப்பான் என்று திட்டம் போடும். கண்ணை மூடிக்கொள்ளும். 100 வரை எழுதுவார்கள். குழந்தை விழித்தவுடன் சீனிவாசராக அங்கே ஒழிந்து கொண்டிருக்கிறார், ராமச்சந்திரன் இங்கே ஒழிந்து கொண்டிருக்கிறார், எப்போதும் போல் ஆர்டிஸ்ட் வந்து வராத போல ஒழிந்து கொண்டிருக்கிறார். அதை கண்டுபிடிக்கும். அந்த குழந்தை கண்டுபிடித்தவுடன் அதுக்கு ஒரு குறிப்பு வரும், நான் எல்லோரையும் கண்டுபிடித்து விட்டேன், நான் ஜெயித்து விட்டேன். அதுதான் கண்ணாமூச்சி விளையாட்டு.
அப்போது அது 3 பேர் கிளம்புவார்கள். ஒருவர் அந்த குழந்தை கண்டுபிடித்ததை பற்றி எப்படி சொல்றாங்கன்னா, விரலை வைத்து சைடில் பார்த்தது, அதனால்தான் என்னை கண்டுபிடித்தது என்று குற்றம் சொல்லுவார். நான் என் மகேந்திரனை பற்றி குற்றம் சொல்லுவேன். இன்னொருவர், அந்த மேல்மாடியில் உன் மாமா நின்று கொண்டிருந்தார், அவர் உனக்கு செய்கை காட்டி விட்டார், அதனால் தான் நீ கண்டுபிடித்து விட்டாய் என்று இன்னொரு குழந்தை சொல்லுவது. ஆனால் வீரக்கருவை ஒன்றும் சொல்லுவது. 3வது குழந்தை, இல்லை உன் சொந்தக்காயை நான் உணர்ந்தேன், உன் அத்தை உனக்கு சொல்லிக் கொடுத்து விட்டார் என்று சொல்லும். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், கண்ணாமூச்சியாலும் விளையாடும் குழந்தைக்கு எந்தவித எண்ணமும் கிடையாது. ஆனால் பார்த்தவர்கள் ஒவ்வொன்றாக சொல்வார்கள். நாம் எவ்வளவுதான் வெற்றி பெற்றாலும், எந்த நிலைமையில் போய் உட்கார்ந்தாலும் குறை சொல்பவர்கள் குறை சென்று கொண்டேதான் இருப்பார்கள். அவர்கள் அங்கேதான் இருப்பார்கள். கடைசி வரை அவர் குறை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். நாம் வெற்றி பெற மட்டுமே பிறந்தவர்கள். எதை என்றால், நம்மை நாம் வெற்றி பெற பிறந்தவர்கள். நான் இங்கே நின்று கொண்டு உங்களுக்கு உபதேசம் செய்கிறேன் என்று நான் தவறாக நினைக்கிறார்கள். கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன், அடுத்தவரை மன்னிக்க பழகுங்கள். நான் எப்போது மன்னிக்க தோல்கிறேனோ, எப்போது மறக்க தோல்கிறேனோ, அதன் முதல் தான் நான் மனிதனாகவே மாறிக்கிறேன். அதற்கு முன் நான் மனிதனே கிடையாது. பழிவாங்க வேண்டும், அவனை பற்றி இவனை பற்றி என்று என் மனதிற்குள் ஓடிய போதெல்லாம் நான் அழைத்து கொண்டே இருந்தேன். இந்த புத்தகம் எழுதியதற்கு முதல் காரணம் என்னுடைய பழைய ஜூனியர், இப்போதைய கவர்னர் டெப்யூட்டி திரவியம். நான் பிஎல் பிரகாஷ் ஐயா அவர்கள் தேசிய கொடியை நூலை வெளியிடும் போது என்னை அழைத்து, சார் இது என்ன சார் சின்ன புக்கா போடுறீங்க, ஒரு 100 பக்கத்துக்காக வர ஒரு பெரிய புக் எழுதுங்க சார். இன்னும் அந்த பையன் இப்படி சொல்றாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமா MMBA உட்கார்ந்து எழுதப்பட்ட புத்தகம் தான் இது. அடுத்ததாக பாசமுள்ள மனிதன் மீசை வைத்த குழந்தை என்பதற்கேற்ப கூடுதல் அரசு வழக்கறிஞர் ஜி.வி. வைரம் சந்தோஷ் அவர்களை நன்றி உரை அளிக்குமாறு அன்போடு அழைக்கிறேன். நீதியரசர் உள்ளிட்ட மூத்த வழக்கறிஞர் அனைவருக்கும் அடியேன் முதற்கண் வணக்கம். நாளிலும் போற்றும் நல்லவர்களுக்கு நன்றி உரைப்பது நமது கடமை. அந்த வகையில் இன்றைய விழாவினை சிறப்பித்து தந்த நமது மாண்புமிகு நீதியரசர் ஐயா ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களுக்கும் மாண்புமிகு நீதியரசர் விஜயகுமார் ஐயா அவர்களுக்கும் எனது நன்றியினை காணிக்கையாக்குகிறேன். அடுத்து இந்த விழா நாயகர், வரலாறு என்பது வந்து போனவர்களின் தொகுப்பு அல்ல, சாதனைகளை தந்து போனவர்களின் தொகுப்பு. அந்த வகையில் இன்றைய நாளைய வரலாற்றில் இடம் பிடித்த அன்பு அண்ணன் முகமது மொஹிதீன் அவர்களுக்கு எனது பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த நல்ல நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நமது வழக்கறிஞர் சங்கத்தினுடைய தலைவர் மற்றும் செயலர் இருவருக்கும் இந்த நல்ல நேரத்தில் எனது நன்றியை உறுத்தாக்குகிறேன். மேலும் இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு புத்தக வெளியீட்டாளர் அறிமுக உரையை இரத்தின சுருக்கமாக அனைவருக்கும் புரியும் வண்ணத்தில் எடுத்து வைத்த மூத்த வழக்கறிஞர் அண்ணன் சீனிவாசராகவன் அவர்களுக்கும் மூத்த வழக்கறிஞர் பிரபுராஜ் வைசார் அவர்களுக்கும் எனது நன்றியை உறுத்தாக்குகிறேன். மேலும் இந்த வழக்கறிஞர் சமுதாயத்தில் இருந்து திறன்பட ஒரு கட்டுரையாளராக மென்மேலும் வளர்ந்து வருகின்ற முகமது மொஹிதீன் அவர்களுக்கு பாராட்டு விதத்தில் உங்களது பொன்னான நேரங்களை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு இந்த விழாவினை சிறப்பித்த அனைத்து வழக்கறிஞர் பெறும் மக்களுக்கும் வழக்கறிஞர் சங்க நிர்வாகிகளுக்கும் எனது நன்றியினை காணிக்கையாக்கிறேன். நன்றி, வணக்கம். தேசிய